இதுவும் இம்போர்ட்டட் பீஸ் தான். நல்ல பாடி ஸ்ட்ரக்சர் பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கு. நல்லா லாங் பாடியா வரும். இது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா GBKML ஃபிஷ். இது போக நல்லா எல்லோ பேஸ்ல நல்லா பால் ஹெட்டோட லாங் பாடியோட செமையா வரும் இந்த ஃபிஷ். இதெல்லாம் கொஞ்சம் ரேர் டைப் ஃபிஷ். இது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டேங்க்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபா பேட்ச்ல வந்த SRD டைப். இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பாடியில நல்ல சில்லி ரெட் டைப் வரக்கூடிய ஃபிஷ். இது இப்ப கலர் ஏறிடுச்சுல. அடுத்தது கடைசியா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா KML பேட்ச்ல வந்தது. இது நல்லா பால் ஹெட்டோட இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு 4 to 5 inches ஃபிஷஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ப்ரீடிங் மெட்டீரியல். இதெல்லாம் நம்மளே ஆக்சுவலா இது வந்து ஃபெர்டைல் மேல் ஆக்சுவலா. அடுத்து இது வந்து பாருங்க டூயல் டோன். இது நல்ல குவாலிட்டியா இருக்கக்கூடிய ஃபிஷ். இது நல்ல டூயல் டோன்ல நல்ல எல்லோ ஃபேஸோட ரொம்ப அழகா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் SRMல நல்ல ஹெட் பாப்போட இருக்கக்கூடிய ஃபிஷ். இது நல்லா ஃபேட் ஆகி பயங்கரமா வரப்போகுது. இது பட் நம்ம இனி ஒரு 2 to 3 மாசம் வெயிட் பண்ணி பார்க்கணும். நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் இது மெகா மான்ஸ்டர் குவாலிட்டியில ஒரு SRD. ஒரு நல்லா பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பால் ஹெட்டோட இருக்கக்கூடிய ஃபிஷ். இது ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்க போன வாரம் பார்த்திருப்பீங்க. நல்ல ஒரு ஹேட்சிங் ரேஷியோ எடுத்த ஃபிஷ். இது ஆக்சுவலா இது கம்ஃபா பேட்ச்ல இருந்து வந்த ஃபிஷ். இது அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மேக்மா ஃபிஷ். இது நல்லா பால் ஹெட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நல்ல டென்னிஸ் பால் கணக்கா வரும். கலரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இது SRD கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் மைல்டா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் அடிச்ச மாதிரி வர்றதுதான் இந்த ஃபிஷ்ஷோட கலர் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு டூயல் டோன் KML கூட சேர்ந்தது.